ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பாஸ்தா பிடிக்கும், ஆனால் வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக தாங்க. அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ணை பாஸ்தாங்கிற ஒரு பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்கிற பாஸ்தாவும் எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அதுக்கு எப்படி பாயில் பண்ணணும், அதுக்கு எப்படி ஒட்டாமல் வரணும், எவ்வளோ மினிட்ஸில் பாயில் பண்ணுங்கிறதெல்லாம் நீட்டாக டீட்டெயிலாக வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் பாஸ்தா அண்ட் நூடுல்ஸ்ன்னு போட்டுறதுல பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க. சாரி, பாஸ்தா அண்ட் மேக்ரோனிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பாருங்கள். இப்போ இந்த ரெட் பாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்கிற பெங்களூர் டொமேட்டோ தாங்க எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளி பார்த்தீங்கன்னா புளிக்காது. ஸோ அதனால் இந்த பெங்களூர் தக்காளி ஒரே ஷேப்பில் இருக்கப்ப 4 தக்காளியை இந்த மாதிரி லைட்டாக கீறி எடுத்துட்டேன். அதே மாதிரி 4 வரமிளகா எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நீல வரமிளகா தான் எடுத்திருக்கேன். இதை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனோன்னே இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை எப்படி மிக்சியில் போடுறங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் போடுறது என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? மிக்சியில் போடும்போது எப்படி போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படும்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய கேப்சிகம், ஒரு பெரிய கேரட்டு, ஒரு பெரிய ஆனியனு, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூனு, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு எகனாவும் இந்த டேபிள் ஸ்பூனில் தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் கார்லிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 4 கார்லிக்கை. அப்புறம் டொமேட்டோ வந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அரைக்கணுங்க. ஸோ டொமேட்டோ பாயில் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அதுவும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கீ தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பட்டர் எதுவும் ஆட் பண்ணல. ஆனால் மேக்ஸிமம் எல்லா வீடியோலும் பட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. கைவசம் பட்டர் இல்லை, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக்ஸை வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 3-4 கார்லிக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரு பெரிய வெங்காயத்தை, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சொன்ன மாதிரி கேரட்டு, கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி பாஸ்தா பண்ணி கொடுக்கும்போது வெஜிடபிள் ஆட் பண்ணி கொடுத்தா குட்டீஸ் அந்த டேஸ்ட்லேயே சாப்பிட்ருவாங்க. ஸோ இது எனக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்றாங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குட்டீஸ் கூட இந்த மாதிரி சாப்பிட்றாங்களே, நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மெத்தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் சால்ட்டையும் போட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அது நல்லா அந்த உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடுங்க. ஸோ அதனால தான் உப்பு போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இது உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. ஸோ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த டொமேட்டோ பியூரு, அதையும் போட்டு இந்த டொமேட்டோ அரைச்சி வச்சிருந்தது, டொமேட்டோ வரமிளகாயும், ஸோ அந்த தக்காளி வரமிளகாய் அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த ரெட் பாஸ்தாக்கு கலர் கொடுக்குறதுங்க, மெயினாக நேச்சுரலாக கலர் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சாட் மசாலா, இதெல்லாமே டொமேட்டோ கெச்சப் அதெல்லாமே ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஒரியகனோ, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்த இது மட்டும் சாட் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப் மட்டும் நான் கடைசி ஆட் பண்ணுறேன்னு காமிச்சிருப்பேன் வீடியோவில். ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பை கடைசி ஆட் பண்ணுங்கள், இப்போ ஆட் பண்ணிடாதீங்க, அதுதான் மெயின். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடிங்க. இப்போ ஆல்ரெடி பாஸ்தா போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்னோட பாஸ்தா அண்ட் மேக்ரோனி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் டைம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பாயில் கண்டிஷனில் இருக்கிற இந்த பாஸ்தாவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணனா சூப்பரான இது ரெடி ஆகிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது மறக்காமல் அந்த கெச்சப்பை ஊற்ற மறந்துடாதீங்க. இப்போ நான் அந்த கெச்சப்பையும் ஊற்றிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூனில் இருக்கிற டொமேட்டோ கெச்சப் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கலரை காட்டுறோம் பாருங்களேன். கலரை பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. வாவ், சூப்பராக இருந்ததுங்க. அந்த கலருக்காக தான் அந்த கெச்சப்பை நான் ஆட் பண்ணேன். நேச்சுரலாக இருந்தாலும் இந்த கெச்சப் லைட்டாக டொமேட்டோ கெச்சப் மட்டும் நான் லைட்டாக ஆட் பண்ணேன். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மேலே தூவுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இப்படி லைட்டாக மேலே தூவுனீங்கன்னா கொஞ்சம் சாஸியாகவும் இதாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். இப்போ இட்ஸ் டைம் டு டேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.